வெல்கம் டு டிடி ஸ்டடி டைம்ஸ். ஒரு ஊரில் ஸ்ருதின்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அவ ஒரு நாள் ஈவினிங் அவங்க வீட்டு கார்டனில் விளையாண்டுட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு ரொம்ப பசிச்சுது. ஐயோ, ரொம்ப பசிக்குது, போய் டேபிள் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அவள் உள்ளே போய் டேபிளில் பார்க்கும்போது அங்கே நிறைய சாப்பாடு இருந்தது. என்னங்க எவ்வளோ சாப்பாடு இருக்கு, எதை சாப்பிட? என்ன வந்து சாப்பிடுப்பா? அந்த மாதிரி ஒரு கூச்சல் சத்தம் கேட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த நூடுல்ஸ் வந்து, ஹே, நீ என்னைய வந்து சாப்பிடு, நான் ரொம்ப சூப்பியாக டேஸ்டியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த சைடில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து, ஹே, நீ அவங்க சைடு போகாத, நீ எங்களை வந்து சாப்பிடு, நாங்கள் உனக்கு நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் தருவோம், அவங்க சைடு நீ போகாத அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அங்கே இருந்த சீஸ் பர்கர் சொல்லிச்சான், ஹே, நான் எவ்வளோ சீஸியாக இருக்கேன் பாரு, நான் ரொம்ப யம்மியாக இருப்பேன், நீ என்னைய வந்து சாப்பிடு. அப்போ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சொல்லிச்சான், ஐயோ, அவன் ரொம்ப டேஞ்சரஸ், நீ எங்களை சாப்பிட்டேன்னா உனக்கு நாங்கள் நிறையா எனர்ஜி கொடுப்போம், நாங்கள் ரொம்ப ஃப்ளெஷ்ஷியாக இருப்போம், வாப்பா அப்படின்றதுக்குள்ள அங்கேருந்து கூல் ட்ரிங்க்ஸ் வந்துச்சான். ஹே, நீ எங்களை குடிச்சின்னா நான் ரொம்ப கூலாக இருப்போம், அதோட உன் வயிற்றில் இருக்க ஃபுட்டை நிமிஷத்தில் டைஜஸ்ட் பண்ணிடுவோம். அப்போது அங்கேருந்து ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சொல்லிச்சான், இந்த சம்மருக்கு நீ எங்களை குடிச்சேன்னா நாங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சில்லுன்னு இருப்போம், நாங்கள் உனக்கு எதுவும் பண்ண மாட்டோம். கடைசியாக அங்கேருந்து சாக்லேட்ஸ் வந்து சொல்லிச்சான், ஹே மாமா, நீ வந்து சாப்பிடு, நான் ரொம்ப சாக்லேட்டியாக சூப்பராக இருப்பேன். அங்கே உடனே சுண்டல் வந்து சொல்லிச்சான், அவனை மட்டும் சாப்பிட்றாத, நீ என்ன சாப்பிடு, நீ என்ன கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நான் ஃபில்லிங்காக இருப்பேன். இந்த பெரிய கன்ஃபியூஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ருதியும் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்ருதி சொன்னா, இந்த பர்கர் சாக்லேட்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கே, நான் இதைத்தான் சாப்பிட போகிறேன். ஸ்ருதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்த பர்கர் சாக்லேட் எல்லாத்தையும் சாப்பிட்டா. அவளை அது ரொம்ப டெம்ப் பண்ணதுனால அவள் மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சிட்டா. அப்பா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ரொம்ப சாப்பிட்டேன் போல, நான் போய் தூங்குறேன். ஸ்ருதி நல்லா தூங்கிட்டு இருந்தபோது அவளுக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல சாக்லேட்ஸ், பர்கர், நூடுல்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வந்துச்சு. அப்போ அந்த சாக்லேட்ஸ் வந்து சொல்லிச்சான், ஹே, நீ என்னே தானே சாப்பிட்ட, அப்போ கன்ஃபார்ம் உன் பல்லு சத்ததா, நான் ரொம்ப ஸ்வீட்டுன்னு சொல்லி சாப்பிட்டல்ல, நீ குண்டாக போறப்போ. அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அங்கே இருந்த நூடுல்ஸ் வந்துச்சான், நீ என்னை சூப்பின்னு சொல்லி சாப்பிட்டல்ல, நான் ஃபுல்லாக வேக்ஸால் தான் ரெடியாக இருக்கேன், நீ வேற என்னைய சரியாக சவைக்காமல் சாப்பிட்டு வச்சுருக்க, நான் உன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு உனக்கு கன்ஃபார்ம் வயிறு வலியை கொடுக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து சீஸ் பர்கர் வந்துச்சான். நான் தான் சீஸ் பர்கர், நீ என்ன சீஸுன்னு சொல்லி சாப்பிட்டேல, அப்போ நான் என்னோட பேட் கேலரிஸால் உன்னை ரொம்ப குண்டாக்குவேன். இப்படி எல்லாரும் பேசினதுக்கு அப்புறமா அவங்க குடித்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து பேசிச்சான். ஹே, நான் ஃபுல்லாக கேஸால் தான் ரெடியாக இருக்கேன், என்கிட்ட இருக்கிற கெட்ட கேஸ் எல்லாம் உன்னை குண்டாக்க போகுது. இப்படி எல்லாம் பேசினதுக்கப்புறமா ஸ்ருதி அவள் கனவுல தான் குண்டாயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணா. திடீர்னு முழிச்சு அவள் குண்டா இருக்காளான்னு செக்லாம் பண்ணி பார்த்தா. அந்த பயத்தில் அவள் உடம்பு முழுக்க வேர்த்து கொட்டிடுச்சு. அவள் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட வந்தா. அப்போ அதே மாதிரி டேபிளில் நிறைய சாப்பாடு இருந்தது. என்ன சாப்பிடுப்பா?
ஏய் என்னைய வந்து சாப்பிடு, வா வா. இப்படி எல்லா கூச்சலும் மறுபடியும் அவளுக்கு கேட்டுச்சு. ஸ்ருதி அங்கே இருந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து சொன்னா, நேற்று நைட்டு என் கனவுல வந்து பயமுறுத்தினது நீங்க தானே. நான் உங்களை சாப்பிட குண்டாகவும் மாட்டேன். நான் ஹெல்த்தி ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன். அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஸ்ருதி ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜாலியாக விளையாட போயிட்டா. ஸோ குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்ஸை நம்ம சாப்பிட வேண்டாமே, அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஸ்ருதியோட கனவுல வர மாதிரி உங்கள் கனவுலையும் வந்து உங்களை அது கன்ஃபார்மாக பயமுறுத்திட போகுது. அதனால் அது எதையும் சாப்பிடாம ஹெல்த்தி ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்டு இந்த சம்மரில் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் என்ஜாயும் பண்ணுங்கள். ஹாவ் ஹெல்த்தி ஃபுட், ஹாவ் ஹாப்பி லைஃப். பை.